இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு ஷாங்க்ரி-லா ஃப்ரான்டியர். சீரிஸோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து தோக்கடிச்சிட்டு அந்த ஒரு கேமை வந்து கம்ப்ளீட் பண்ண பக்கத்துல அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இருந்த ஒரு பொண்ணோட மூஞ்சியை வந்து முதல்ல எட்டி வச்சுட்டு பார்த்தா ரியல் லைஃப்ல ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருந்திருப்பான் போல. இப்பதான் மனசு வந்து ஆறுதலா இருக்குதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போறானா. பார்த்தா ஸ்கூல்ல ரேங்கிற ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. ஆனா இவன் வந்து கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அன்னைக்கு ஈவினிங் அந்த ரேங்கிற பொண்ணு ஒரு கேம் சீரி வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு போயிருந்திருப்பாளா. அதே கடைக்கு தான் நம்ம ஹீரோ ரெகுலரா வருவான் போல. அங்க வந்து கேம் வாங்கலாம்னு வரும்போது அங்க வேலை செய்யற அந்த ஒரு லேடி என்னடா ஒரு மொக்கையான கேம் வந்து ஆடி சலிச்சு போச்சு போல. சரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் வந்து இருக்குது, அதை வேணா ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வேர்ல்ட் ஃபேமஸா இருக்கிற ஒரு கேம் வந்து கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. அவனுமே இந்த மாதிரி மொக்கையான கேம் ஆடுறது எனக்கு வந்து ஜாலியா இருக்கும், சரி இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை சும்மா ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த கேமோட இன்டர்ஃபேஸே எனக்கு வந்து பயங்கரமா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேம்குள்ள போறதுக்காக அவதாரை வந்து கிரியேட் பண்றான். இந்த மாதிரி ஏதோ ஒரு குருவித்தலை வந்து கவுத்தின மாதிரி கேம்குள்ள போனோடனே அந்த கேமோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸே வந்து சூப்பரா இருக்குங்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்டு அவன் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி போயிடுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஆடின கேம் எல்லாமே வந்து சம மொக்கையா இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி கேம்குள்ள இறங்கியாச்சு. அந்த இடத்துல இருக்கிற காப்ளின், ராபிட் அப்படின்னு சொல்லி ஆர்க் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ளி அதோட வெப்பன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பயங்கரமா லெவலப் ஆகிட்டு இருக்கிறானா. சரி இதுக்கு மேல லெவலப் ஆகணும்னா நம்ம ஊருக்குள்ளதான் போய் ஆகணும்னு சொல்லி போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாம்பு வருது. சரின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆர்மரும் இல்லைனாலும் நம்ம ஹீரோ களத்துல இறங்க போறான். இன்னொரு பக்கம் ஒரு ஆர்மர் போட்ட ஒரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க. இது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல இருக்கிற அந்த ரேங்கிற பொண்ணு தான். நம்ம ஹீரோவும் இந்த கேம் ஆடுறான் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோவை தேடி அந்த ஒரு கேமுக்குள்ள அவ்வளவு வந்திருக்கால. அவ ஆல்ரெடி விளையாடுவா போல. ஆப்வியஸ்லி இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஒரு பாம்பு மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான்ல. அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குமா. அவனால வந்து பெருசா அது எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோ மேல சில பாய்சன் அட்டாக்லாம் கூட அதை வந்து யூஸ் பண்ணிரும். பட் எப்படியோ சப்போஸ் மேனேஜ் பண்ணி ஃபைனலா அதை வந்து போட்டு தள்ளிட்டு அதுல இருந்து சில ஐட்டம் எல்லாம் கலெக்ட் பண்றானா. அண்ட் அவனோட ஹெல்த் வந்து கிட்டத்தட்ட 10 கிட்ட டிராப் ஆயிருச்சு. சோ உடனே வேகமா வந்து ஊரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க. அண்ட் கரெக்டா அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க நின்னுட்டு நம்ம ஹீரோ வேகமா வரதை பார்த்தோன்னே ஓகே அவன் வந்து ஏதோ பாம்பு அட்டாக் பண்ணிச்சு போல, சீக்கிரம் போங்க அங்க ஹோட்டல் ரூம்ல ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு வந்து சரியாயிரும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண நம்ம ஹீரோவும் ஹோட்டலுக்குள்ள செக் இன் பண்ணி டைரக்டா போய் பெட்ல வந்து படுக்கிறான். அவனுக்கு ஹெல்த் ஏறுது. பட் ஆப்வியஸ்லி ஹெல்த் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ட்ரெயின் ஆனங்காட்டி கேம் விட்டு வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் லாகின் பண்ணி வந்த நம்ம ஹீரோ ரேண்டமா ஒரு கடையில போய் ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கி போட்டுட்டு அவனோட வெப்பனை வந்து அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தா அப்கிரேட் பண்றதுக்கு ஏதாவது ஓர் இது எடுத்துட்டு வா கண்ணுன்னு சொல்றாங்களா. சரின்னு சொல்லிட்டு இவனு ஒரு மலைப்பகுதியில போயிட்டு அப்படியே ஐட்டம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு தவளை வந்து நம்ம ஹீரோ மேல சேர் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடி கொய்யாங்க அப்படின்னு சொல்லி அந்த தவளை வந்து போட்டு தள்ளிட்டு அதோட ஸ்கின்னே எடுத்துக்கிட்டு நிறைய ஓரெல்லாம் கொண்டு போய் அந்த ஒரு பிளாக் ஸ்மித்துக்கிட்டே கொடுக்கும்போது அவரு நம்ம ஹீரோ கொண்டு வந்து ஒரு பச்சை கலர் ஒரு இது கிறிஸ்டல் வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்வாட் வந்து செஞ்சு கொடுக்குறாரு, ஒரு டேகர் மாதிரி. அதே நேரத்துல நைட் எங்கேயும் போயிடாத, ஏன்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு ஆர்மரும் இல்லைன்னு வார்ன் பண்ண வர கட் பண்ணா நைட்ல அந்த ரேங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ சண்டை போட்ட மாதிரியே ஒரு பாம்பை வந்து ரொம்ப அசல்ட்டா வந்து போட்டு தள்ளிடுவா. பிளஸ் நம்ம ஹீரோவும் அந்த ஒரு பாம்பை வந்து லைக் கேமுக்குள்ளே இப்பதான் வந்தான் எப்படி போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாளா. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரோட பேச்சை மீறியும் நைட்ல மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக வந்திருப்பான். அப்ப அங்க ஒரு ராபிட் கொண்டு மாட்டிக்குவானா. பார்த்தா அந்த ராபிட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம ஹீரோ வந்து ரவுண்டு கட்ட திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஃபோர்ஸ் வர மாதிரி தெரிஞ்சு அங்க இருக்கிற ராபிட் எல்லாம் இறந்து போகுது. நம்ம ஹீரோவோட கண் முன்னாடி ஒரு கொடூரமான ஒரு உல்ஃப் மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து நிக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அள்ளு விட இன்னொரு பக்கம் அந்த ரே இருக்கிறாள் அவ கேம்ல நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண அந்த 2 பேரை வந்து எதிர்ச்சியா மீட் பண்றாள். அப்பதான் அவங்க 2 பேரும் சன்ராக் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களுக்கு வந்து நாங்க ஹெல்ப் பண்ணோம் அப்படின்லாம் பேசும்போது அந்த சன்ராக்ங்கிறது பேசிக்கா நம்ம ஹீரோ எல்லா கேம்லயும் அதே பேர் தான் வைப்பான். அதனால நம்ம ஹீரோ தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க 2 பேருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ரே கிட்ட ஒரு விதமான சிம்பிள் இருக்கிறது வந்து கவனிக்கிறாங்க. இந்த ஒரு உலகத்துல யூனிக்கான சில 7 மான்ஸ்டர்ஸ் வந்து இருக்குமாமா. அதை வந்து அழிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு சில கிளான் பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாரும் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு கிளான்ல தான் அந்த ஒரு ரேவும் இருக்கிறா. அதனாலதான் அந்த ஒரு சிம்பிள் அவகிட்ட இருக்குது. ஆனா அந்த மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு மான்ஸ்டர் கூட தான் இப்ப நம்ம ஹீரோ வந்து ஏத்து நின்னுகிட்டு இருக்க. ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோக்கு பார்க்கும் போதே தெரியுது இது பயங்கர டேஞ்சர் அப்படின்னும். அது ஒரு அடி அடிச்சா காலின்னு. சோ அதனால கஷ்டமான ஒரு கேம் ஆடணும் அப்படிங்கறங்காட்டி தான் வந்திருக்கான். அதனால ஓடிலாம் ஒளிய முடியாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற பவர்ஸை வச்சுட்டு அடி வாங்காம வேகமா ஓடி தப்பிச்சுக்கிட்டு அதை வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறானா. அவன் எவ்வளவுதான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலுமே அந்த ஒரு மான்ஸ்டருக்கு ஒரு பாயிண்ட் கூட குறைஞ்ச மாதிரியே தெரியல. ஆனா அதுக்கு மேல வந்து அவனுக்கு புரிஞ்சிருச்சு, சரி அரை மணி நேரம் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு வருஷம் சண்டை போட்டாலும் ஒன்னும் வேலைக்காகாதுன்னு. கரெக்டா அந்த ஒரு மான்ஸ்டருமே டெலிபோர்டேஷன் பவர் எல்லாம் பயன்படுத்துதுங்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து நோட் பண்றானா. சோ ஒரு பாயிண்ட்ல அவனோட 2 காலை வந்து அப்படியே வெட்டி விட
இதோட கேம் வந்து அவன் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது இன்னும் அவனுக்கு ஒரே ஒரு ஹெல்த் பாயிண்ட் மட்டும் இருக்கும். சோ அதனால இந்த ஒரு கேம்ல இப்போதைக்கு வேணா உங்கள்கிட்ட வந்து நான் தோத்துருக்கலாம், ஆனா திருப்பி உன்னை வந்து நான் தோக்கடிக்கிறதுக்காக மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரோட கையால இறந்து போகிறானா. கட் பண்ணா பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். பார்த்தா அவனோட உடம்புல சில மார்க் எல்லாம் வந்த மாதிரி இருக்குது. அவனுக்கு அந்த ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணங்காட்டி சில கேர்ஸ் எல்லாம் வந்திருக்கும் போல. ஆனா அந்த ஒரு கேர்ஸால அவனால இனிமேல் வந்து எந்த ஒரு ஆர்மரையும் போட முடியாது, ஈவன் ட்ரெஸ் கூட போட முடியாது. அவங்ககிட்ட மத்த இங்க இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து பழகிறது கூட வந்து அவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்க போகுது. இந்த ஒரு கேர்ஸ் வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னா அந்த கேர்ஸ் போட்டீங்களா தான் நீங்க போய் வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு இருக்குமா, விளங்குண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல அப்படியே உள்ள சுத்திக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த இடத்துல ஒரு முயல் ஒண்ணு வரும். இதனால சொல்லி ஃபாலோ பண்ணி போனா அது திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு கேட்டை வந்து ஓபன் பண்ணுமா. இதை பத்தி அவன் கேமோட மேனுவல் படிக்கும் போதே படிச்சிருந்திருப்பான். சோ இந்த மாதிரி அடிக்கடி ஸ்பெஷல் ஈவெண்ட் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஒரு கேட் வழியே உள்ள போய் பாக்குறானா. பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு ஒரு உலகமே இருக்குது. பிளஸ் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து அந்த ஒரு முயல் இருக்குதுல்ல, அது நேரா நம்ம ஹீரோட்ட வந்து பேசுறது மட்டும் இல்லாம அப்படியே பேரெல்லாம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு எங்களோட பாஸ் வந்து மீட் பண்றீங்களா, இந்த கேம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் யாரும் மீட் பண்ணதில்ல, ஆனா உங்களோட தைரியத்தை பாராட்டி நாங்க வந்து கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போய் பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து லைட்டா பயமா இருக்கும். என்னன்னா அந்த ஒரு பாஸ், அந்த முயலோட பாஸ் வந்து பயங்கர ஹைட்டா இருப்பான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்தானே, தம்பி உனக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் ஆசையா இருக்குதா, அவனோட தைரியத்தை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே தலைவா கண்டிப்பா பண்ணலாமேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க அந்த ஒரு ராஜா நம்ம ஹீரோட்ட வந்து ரொம்ப நல்ல விதமா பழகிறது மட்டும் இல்லாம ஒரு விதமான ஒரு காலரை வந்து கொடுத்துட்டு போறாங்க. சோ அந்த காலர் நம்ம ஹீரோ போட்டுக்கிற வரைக்கும் அவனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்மியா ஏறும், பட் இருந்தாலும் அவனோட ஸ்டாக்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு முயலுமே நம்ம ஹீரோ கூட தான் இனிமேல் டிராவல் பண்ண போகுது. பட் உடனே கேம் விட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ முடிக்க வேண்டிய கடமை இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு கேமுக்குள்ள போய் யாரு கூடயோ சண்டை போடுறேன்னு வாக்கு கொடுத்துருப்பான் போல. சோ அந்த கேம்லயே வந்து ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க, இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் மேட்ச் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த மாதிரி நான் புதுசா ஒரு கேம் வந்து விளையாண்டு இருக்கிறேன், அந்த கேம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி அதை பத்தி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பானா. ஓ ஷாங்க்ரி-லா ஃப்ரான்டியரா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுமே விளையாடுறாங்க, நீ விளையாடுற அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற அந்த ஆப்பனன்ட் வந்து சொல்ல அப்படியே அந்த ஒருத்தங்களை வந்து காட்டுறாங்க. பார்த்தா ஒரு பர்பிள் வச்ச ஒரு பொண்ணு அந்த ஷாங்க்ரி-லா ஃப்ரான்டியர் அப்படிங்கிற கேம்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸை விட்டுட்டு உள்ள இருக்கிற பிளேயர்ஸை வந்து போட்டு தூக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திருப்பி அந்த ஒரு கேம் விளையாட வரும்போது அந்த ஒரு முயல் இருக்குல்ல, அதுவும் நம்ம ஹீரோ கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா அது ஒரு நான் பிளேயபிள் கேரக்டரா இருந்தாலுமே ஸ்டில் அது வந்து நம்ம ஹீரோட கிளான்ல லைக் பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணிக்குமா. அங்க இருக்கிற சில பேர் கூட எல்லாம் அப்படியே இந்த முயல் வந்து அழகா இருக்கலாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வரும்போது கரெக்டா ஒரு ஆடு போறதை வந்து கவனிக்கிறான். ஆனா அது நம்ம ஹீரோட லெவல் கம்மியா இருக்கிறங்காட்டி அந்த கர்ஸ் மார்க் இருக்கிற ரீசனால நம்ம ஹீரோ விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. பட் உள்ள போது நம்ம ஹீரோ அதை வந்து போட்டு தள்ளிட்டு ஓகே லெவலப் ஆகணும் அப்படின்னா புது பிளேயர்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான சாதாரண இடத்துல இருந்து ஒன்னும் டெவலப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து தோக்கடிக்கலாம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போக பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஷார்க்கும் ஒரு தவளையும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து இருக்குதா. சோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு மான்ஸ்டர் கூட நம்ம ஹீரோ வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுவுமே பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கிற எபிலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஒரு மான்ஸ்டருமே வந்து பயங்கரமா வந்து எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனால அந்த இடத்துல நிறைய சகதி வந்து இருக்குமா, அதனால அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து யூஸ் பண்ண முடியாம தான் போகும். சில குரூஷியலான பாயிண்ட்ஸ்ல அந்த ஒரு முயலுமே நம்ம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதா. சோ அப்படி ஒரு தடவை அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோ மேல தூக்கி போடும்போது கரெக்டா அந்த ஒரு முயல் நம்ம ஹீரோ வந்து டெலிபோர்ட் பண்ணி விட மேல இருந்து கீழே வர ஃபோர்ஸ்ல டைரக்டா போய் அந்த மான்ஸ்டரோட தலையிலேயே விழுந்து அதுக்கு ஹெவியான டேமேஜ் வந்து கொடுக்குறாங்களா. அதுக்கப்புறம் சேர்ந்து அதை வந்து போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ இனிமேலாவது ஊருக்குள்ள போகும்போது வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும், நீ வந்து பேசி எங்கேயாவது மாட்டி விட்டுறாது அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த ஒரு முயல் வந்து ஒரு குட்டி பொண்ணா வந்து மாறிடுது. ஓகே ஊருக்குள்ள போனா அந்த பொண்ணு வேஷம் போட்டுக்கிறேன்னு அதுக்கப்புறம் ஒரு ஊருக்குள்ளமே வந்து போறாங்களா. சோ அங்க போகும்போது பார்த்தா ரேண்டமா ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஏதோ பேச ஆரம்பிக்கிறாளா. என்னன்னு பார்த்தா போன ஊர்ல ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு அந்த ஒரு பேசுற முயலை பார்த்தோன்னே நம்ம ஹீரோட்ட பேச வந்துருப்பாங்கல்ல. சோ நம்ம ஹீரோட உடம்புல வித்தியாசமான டாட்டூ இருக்குது, அவன் பேர் வந்து சன்ராக்கு. அவங்கிட்ட ஒரு பேசுற ஒரு முயல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் குளோபல் சாட்ல வந்து போட்டு விட இருக்கிற எல்லாருமே வந்து என்ன கர்ஸ் மார்க் இருக்குதா, அது மட்டும் இல்லாம பேசுற முயல் வேற இருக்குதா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. சோ இது தெரிஞ்சுட்டு அந்த ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட பேச வர ஆனா அப்ப கரெக்டா பார்த்தா அந்த பர்பிள் ஹேர் வச்ச ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வரா. அவதான் அந்த ஆர்த்தர் அப்படிங்கிறவ. நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே அந்த ஆர்த்தர் வந்து தெரிஞ்சிருக்குது. என்னன்னா இதுக்கு முன்னாடி விளையாட சில கேம்ல எல்லாம் கூட நம்ம ஹீரோ வந்து ஒரு கொள்ளைக்காரனா இருந்திருப்பானா. சோ அந்த ஊரை வந்து கொள்ளையடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெரிய கேங் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆர்த்தர் வந்து இருந்திருப்பாங்க. சோ அவங்க கூட நம்ம ஹீரோ வந்து கடைசியா ஒரு சண்டை வந்து போட அது வந்து டிரால முடிஞ்சிருக்கும். சோ அந்த டிரால ஆன மேட்ச் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவும் கேட்பான் என்னப்பா மத்த கேம் எல்லாத்துலயும் வந்து நீ தான் டாப் பிளேயரா வந்து இருப்ப, இந்த தடவை என்னன்னா ஏதோ ஒரு கிளான்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு ரெண்டாவது மெம்பரா இருக்கிற போலயே அப்படின்னு சொல்லி கலாய்க்கும் போது கூடவே அந்த ஒரு ஆர்த்தர் இருக்கிறாள். சோ வந்து நம்ம ஹீரோ ஆக்சுவலி இந்த இடத்துல கொலை பண்றதுக்காக ஒன்றும் வரல, நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்பெஷல் சினோரி நடந்துட்டு இருக்குல்ல அந்த முயலை வந்து மீட் பண்ணது அப்படின்ல. சோ அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கா. ஆனா அதே நேரத்துல அந்த ஒரு முயல் பொண்ணா மாதிரி இருந்திருக்கும்ல, அந்த
பொண்ணா மாறதுக்கு நிறைய மேஜிக் வந்து தேவைப்படும் போல. மேஜிக்ல ட்ரெயின் ஆயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி முயலா மாறிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அனிமலியா அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை கலர் முடி வச்ச பொண்ணு இருப்பாள, அவ போயிட்டு அப்படியே அந்த ஒரு முயலை வந்து தொடும்போது அது ஃபுல்லா முயலா மாறிடும். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அந்த முயலை தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆர்த்தர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக பவரை யூஸ் பண்ண உள்ள போந்து அந்த அனிமலியா வந்து காப்பாத்துறாள. அந்த அனிமலியாங்கிற பொண்ணு வந்து ஒரு மிருக விரும்பியாமா, அதனாலதான் அந்த முயலுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை வந்து ஏத்து நின்று அட்டாக் பண்ண பார்த்தா அந்த ஆர்த்தரோட கழுத்துல ஏதோ டாலர் மாதிரி இருக்குமா, அது மூலமா அவ அட்டாக் பண்ணது வந்து அந்த அனிமலிக்கே போய் ரிவீட் ஆயிருது. சோ இவளே வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா அங்கிருந்து எஸ்கேப் பண்ண நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக சில பேர் வந்து இருப்பாங்களா, அவங்கல இருந்து காப்பாத்துறதுக்காக அந்த ரே உள்ள வரா. அண்ட் ரேவை பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது, ஏன்னா அந்த கேம்ல ஒரு பெரிய ஒரு பிளேயர் போல. அண்ட் ரேவை பார்த்தோன்னே அந்த ஆர்த்தர் இருக்கிறாள், அவ வந்து சம்திங் இந்த கேம்ல ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோ இங்க இருக்கிறா பிளஸ் ரே இருக்கிறா அப்படிங்கும் போது இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினைக்க, அப்ப அந்த அனிமலியா இருக்கிறாள் இன்னைக்கு நான் முடிச்சிருந்தேன்னு சொல்லி ஏதோ ஒரு விதமான ஸ்டிக் வந்து எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்த பார்த்தா அனிமலியாவும் ஆர்த்தரும் அதே இடத்துல வந்து இறந்து போயிடுறாங்களா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவங்க வந்து அந்த ரே உள்ள வந்து தடுத்துக்கிட்டு இருக்கேன். இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த முயலை கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த முயலுமே சில போஷன்லாம் குடிச்சு அதோட மேஜிக் பவர் எல்லாத்தையும் வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த மாதிரி உன்னோட பாஸ் வந்து சம்திங் ஏதோ ஒரு விதமான ட்ரைனிங் வந்து எனக்கு இருக்குதுன்னு சொன்னார்ல, அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு அரினாக்கு வராங்களா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல 10 விதமான போட்டி வந்து நடக்கும் போல. சோ அந்த ஒரு போட்டி எல்லாத்துலயும் வந்து ஜெயிச்சான் அப்படின்னா அவனால வந்து இன்னும் லெவலப் ஆக முடியும். பிளஸ் அவனோட ஹெல்த் வந்து இந்த இடத்துல குறையணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. எத்தனை தடவை தோத்தாலும் திருப்பி வந்துட்டே தான் இருக்க போறான். சோ அதனால இஷ்டத்துக்கு வர எல்லா மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறானா. நிறைய மான்ஸ்டர் கூட சீக்கிரம் ஜெயிச்சிடறான், சில மான்ஸ்டர் கூட வந்து ரொம்ப டைம் எடுக்குது. பட் இருந்தாலும் எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் வந்து தோக்கடிக்க கடைசியா ஃபைனல் பாஸ் வந்து வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த முயலோட ராஜா வருவாரா. இவர் கூட சண்டையான்னு பார்த்தா கிடையாது. அந்த இடத்துல ஏதோ ஒரு விதமான ஒரு மனுஷ மாதிரி ஒருத்தன் வருவான். இவன் என்ன ஹியூமனானு கேட்கும்போது ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப நாள் உயிர் வாழணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். சோ அதனாலதான் இவனை ஒரு மரத்தோட மரமா நாங்க வந்து ஃபியூசன் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது இது வரைக்கும் இந்த கேம் ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம ஹீரோ தான் முதல் பிளேயர் இந்த ஒரு மான்ஸ்டரை எடுத்து சண்டை போடுறதுல. இந்த ஒரு மான்ஸ்டரை நீ தோக்கடிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது, ஒரு 5 நிமிஷம் வந்து சர்வை பண்ணாலே போதுமானதுங்கும் போது ஓகே இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் அவன் களத்துல இறங்குவான். பட் இருந்தாலும் அந்த ஒரு மான்ஸ்டர் அதோட உட் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்குமா. ஆனா அது மட்டும் இல்லாம அது வந்து சங்கிலி மரலாம் வச்சு வந்திருக்கும், அதையெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதுகிட்ட இருந்தாலும் வந்து எஸ்கேப் ஆகிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா திணறிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து அப்படியே ஆகாயம் நெருப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட மேஜிக் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கும். சோ நம்ம ஹீரோக்கு வந்து சுத்தமா முடியவே முடியாது. என்னடா இது கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேம் வந்து விளையாடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆனா இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, வெளியே ஓடி போயிடலாமாங்கிற எண்ணமே வருதுங்கும் போது இல்ல அவ்வளவு ஈஸி கிவ் அப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு மான்ஸ்டர் கிட்ட வந்து ஒரு விதமான வாண்டு மாதிரி இருக்குமா, அதை வந்து ஆட்டையை போட்டாடுறான். பார்த்தா அதை வச்சுதான் அதை வந்து மேஜிக்கல் பவர்ஸ் வந்து பயன்படுத்துறது போல. சோ அதனால மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ண முடியல. ஆனா அந்த வாண்டை வந்து அதுகிட்ட இருந்து புடுங்கினாங்காட்டி அது பயங்கரமா வந்து கடுப்பாகிறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை பயங்கர ஃபெரோஷியஸ் தான் அதோட உடன் அந்த ஸ்டீல் எல்லாம் வச்சுக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குமா. அண்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோமே எப்படியாவது அந்த டைமை வந்து ஓட்டுறதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல லைக் ரொம்ப கம்மியான டைம் வந்து இருக்கும்போது வாண்டை வந்து அப்படியே மேல தூக்கி போடும்போது அந்த ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை விட்டுட்டு அந்த ஒரு வாண்டை வந்து எடுக்கிறதுக்காக போகும். கரெக்டா டைமரும் முடிய அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சிருவான். பாத்தையா அதை எடுக்க போய் தான் நீ எங்களை தோத்துட்ட அப்படின்னு நக்கல் பண்ணும்போது அதை நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக பார்க்க அந்த ஒரு முயல் ராஜா உள்ள போந்து அசால்ட்டா அதை வந்து தோக்கடிப்பாரா. என்னடா இவரு ஒரே கையில் அமுக்கிட்டாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆக. ஆனா அதுக்கப்புறம் அவர் நம்ம ஹீரோவோட கழுத்துல இருக்கிற அந்த காலர் இருக்குல்ல அதை வந்து எடுத்துட்டு ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லி அங்கிருந்து போயிருவாரா. என்னடா எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பயங்கர டிசப்பாயிண்டிங்கா இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பி கேமுக்குள்ள வரும்போது நம்ம ஹீரோக்கு இன்னும் சில கொஸ்டெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி தெரியும். சோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், வேற ஒரு டவுனுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவன் உருவத்தை வந்து மறைக்கிறதுக்காக அந்த ஒரு முயல் வேற ஒரு முயல் கிட்ட வந்து கூட்டிட்டு போகும்போது அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு போர்வை வந்து எடுத்து அப்படியே ஃபுல்லா வந்து சுத்தி விட்டுறாங்களா. சோ அவனோட கர்ஸ் மார்க் இருக்குது இல்ல, சோ அதனால யாராவது அவனை வந்து பார்த்து பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது வந்து அதை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சில இடங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சரி ஒரு காட்டு பகுதிக்கு வந்து போகலாம், அங்க போய் ஏதாவது கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப அந்த ஒரு முயலுக்கு யாரோ இவங்களை வந்து நோட் விடுற மாதிரி இருக்கும். அது யாருன்னு பார்த்தா ரேயா தான் இருக்குமா. என்னடா அது இவ்வளவு பெரிய துணியை போட்டு யாரோ இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க நம்ம ஹீரோ நினைக்கிற ஒரு பொண்ணு அசுரங்கிற ஒரு கிளானை சேர்ந்தவளா இருப்பாள். அந்த கிளான் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நம்ம ஹீரோக்கு அந்த யூனிக் சினரியோன்னு நடந்துகிட்டு இருக்குது இல்ல, அது என்னன்னு கண்டுபிடிச்சாகணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆர்த்தருக்கு பேசிக்கா பார்த்தா இங்க இருக்கிற இந்த யூனிக் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளி ஆகணும். பட் இருந்தாலும் அந்த அசுர கிளானோட லீடர் வந்துகிட்டு இல்ல அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டு தள்ள முடியாது, நாம இப்படி பண்றது எல்லாமே வந்து லைக் எந்த ஒரு விதத்திலே பிரயோஜனமா இருக்காதுன்னு சொல்றாங்களா. சோ பேசிட்டு இருக்கும் போது அந்த ஆர்த்தர் அப்படியே வெளியே வந்துட்டு முன்னாடி எல்லாம் அந்த அசுர கிளானை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க, இப்ப என்னன்னா நாம எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போது அந்த ரேவை பார்த்தோன்னே ஆஹா என்ன போட்டு தள்ளதான் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த முயலை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக அந்த
அசுரா கிளானை சேர்ந்தவங்களும் நம்ம ஹீரோவை ஊருக்குள்ள தேடிக்கிட்டு இருப்பாங்களா, யார் அவன் துணியை போட்டு போறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு அவனுக்கு 2 பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுங்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா அந்த ரே இருக்கிறாள் அவன் முன்னாடி வந்து நிற்கும் போது நம்ம ஹீரோக்கு வந்து சரியான பயம் வந்துருது. ஆஹா, பயங்கர பெரிய பிளேயரா இருக்கிறாங்களே வந்து போட்டு தள்ளிடுவாங்கன்னு நினைக்கும் போது அந்த ரே நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து கொடுப்பாளா. நம்ம ஹீரோக்கு டவுட் வந்துடும். சரி இப்போதைக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம், அப்புறமா வந்து நம்மள ஏதாவது பண்ணா பார்த்தா நாம முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறானா. அதுக்கப்புறம் டைரக்டா அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போறதா இருந்தாங்கல்ல, அங்க பார்க்கும்போது அந்த இடமே வந்து பயங்கர அழகா இருக்கும். பிளஸ் அங்க இருக்கிற தேனீக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதை எடுத்துட்டு போற தேனெல்லாம் பார்த்து சரி இதை வந்து நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அங்க வந்து நிறைய அந்த தேனீக்கெல்லாம் இருக்குமா, அதுவும் அங்க இருக்கிற ஒரு பெரிய பீட்டுல வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அந்த ஒரு ஃபைட்டுக்கு கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பானா. ஒன்ஸ் சண்டை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலந்தையை வந்து அமுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தேடி போய்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அந்த ஸ்பைடரை தேடி வரக்கு முன்னாடியே இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பைடரை தேடி வந்துருப்பாங்களா. கரெக்டா நம்ம ஹீரோவும் சண்டை போடலான்னு வரலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேரியர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஆல்ரெடி ஒரு டீம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்க முடிச்சிட்டாங்க, இல்ல அவங்க முடிஞ்சிட்டாங்க அப்படின்னா தான் நீங்க உள்ள போக முடியும்னு சரின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஆல்ரெடி அங்க இருக்கிற எல்லாரையுமே அந்த ஒரு ஸ்பைடர் வந்து போட்டு தெரியுறதா. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் உள்ள களத்துல வந்து இறங்குறான். பார்த்தா அங்க இருக்கிற வெப்ல வந்து நம்ம ஹீரோ மாட்டல. சோ எந்த வெப் வந்து நேரா இருக்குதோ அதுல நம்ம ஹீரோ வந்து மாட்டல, ஏன்னா அதுலதான் அந்த ஸ்பைடர் வந்து நடந்து போகும் போல. சோ ரொம்ப ஈஸியாவே உடம்புல எந்த ஒரு காயம் படாம நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் வந்து தோக்கடிச்சிடறானா. அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான்ல, அதான் அந்த மாதிரி ஷாங்க்ரில்லா அப்படின்னு ஒரு கேம் இருக்குது, வேணா வந்து விளையாண்டு போங்கன்னு. சோ அந்த ஒரு ஃப்ரெண்டுமே அந்த கேமுக்குள்ள ஒரு பொண்ணு வேஷம் போட்டு வந்திருப்பான், ஒரு பொண்ணு அவதாரில். அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அந்த ஆர்த்தருங்கிற அந்த ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான அந்த கேங்கிறவன், இவங்க 3 பேரு வேற ஒரு கேம்ல வந்து ஒரு மீட்டிங் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம 3 பேரு ஒன்னு சேர்ந்துடலாமா, ஒன்னு சேர்ந்துட்டு அந்த கேம்ல இருக்கிற வேசமான் அப்படிங்கிற ஒரு யூனிக் மான்ஸ்டர் வந்து போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்ல சரின்னு சொல்லி இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அடுத்த சீன்ல ரியல் லைஃப்ல பார்த்தா நம்ம ஹீரோ சில எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ரேங்கிற அந்த ஒரு பொண்ணுமே வருவாள. முழு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நீங்க அந்த ஷாங்க்ரிலாங்கிற கேம் வந்து விளையாடுவீங்களா, நானும் விளையாடுவேன், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த ஆர்த்தருங்கிற அந்த ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணி சீக்கிரம் கேம்குள்ள வாடான்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு அந்த கேம்குள்ள போறானா. உள்ள போன உடனே அந்த ஒரு முயல் இருக்குல்ல, அதுகிட்ட கொஞ்ச நாளுக்கு மட்டும் நீ என்னோட பார்ட்டில இருந்து விலகிறியா, ஏன்னா எனக்கு வேசமானுங்கிற ஒரு மான்ஸ்டர் போய் வேட்டையாடணும் போது அது அலறி அடிச்சு அங்கிருந்து ஓடி போகுதா. நம்ம ஹீரோ ஏன் அந்த ஒரு முயலை வந்து துரத்தி விட்டான் அப்படின்னு பார்த்தா அந்த ஆர்த்தர் தான் சொல்லியிருப்பான். சோ இந்த மாதிரியான இவங்க பிளேயர்ஸ் வந்து இறந்து போனாங்கன்னா திருப்பி ரிவைவ் ஆகி வந்துருவாங்க. பட் இருந்தாலும் அந்த முயல் மாதிரியான என்பிசி கேரக்டர்ஸுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அதை இழக்க வேணாம்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ வந்து அதை விட்டுட்டு போறான். ஆனா அந்த ஒரு முயலும் நேரம் அந்த முயல் ராஜா இருக்கிறாருல, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவருமே நம்ம ஹீரோ கிட்ட இல்ல வேணாம், அந்த வேசமான வந்து நீ தோக்கடிக்கலாம் முடியாது, அது ரொம்ப கஷ்டம், அவன் ரொம்ப வருஷமா இந்த இடத்துல வந்து இருக்கிறான், உங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது பரவாயில்ல இவருக்கு அந்த ஒரு வேசமான பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அது மட்டும் இல்லாம அந்த ஆர்த்தர் அப்படிங்கிற என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தான் வந்து சண்டை போட போறாங்க, நான் ஒன்னும் டைரக்டா களத்துல இறங்க போறது கிடையாது. சோ அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா சொல்லுங்க போது அந்த வேசமான அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷமா இங்கதான் இருக்குது. அது மட்டும் இல்லாம தன்னோட ஒய்ஃப் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் யாராவது வந்து அவனுக்கு டெத்தை வந்து ஒரு பரிசா கொடுத்து அவனை இங்க இருந்து அனுப்பி வைக்க மாட்டாங்களா தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். சரி நீ இவ்வளவு டிட்டர்மைண்டா இருக்கிறங்க போது உனக்கு வேணா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு முயல் ராஜா நேரா இந்த வெப்பன்லாம் செய்யற ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் ரொம்ப வருஷமா எந்த ஒரு வெப்பனையும் வந்து செய்யறது இல்லையாமா. ஆனா நம்ம ஹீரோ அந்த வேசமான வந்து எதிர்க்கிறதுக்காக இது வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து சில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தோக்கடிச்சிருப்பான்ல, சோ அதுல இருக்கலே வந்து ஸ்ட்ராங்கான மான்ஸ்டரோட ஏதாவது ஸ்கின் வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காட்டுக்குள்ள போய் ஒரு பீட்ல வந்து தோக்கடிச்சிருப்பானா அதோட ஸ்கின்னை வச்சு அவர் ஒரு வெப்பனை வந்து செஞ்சு கொடுக்குறாரு. அண்ட் 2 டேகர் மாதிரி தான் இருக்குமா, ஒன்னு பார்த்தா எனிமி அட்டாக் பண்ணும்போது டேமேஜ் வந்து டபுளா இருக்கும், பட் இருந்தாலும் இவனோட ஹெல்த் வந்து கொஞ்சம் குறையும். அதே இன்னொரு வெப்பன் பார்த்தா அப்படி குறையிற அந்த ஹெல்த்தை வந்து அதிகப்படுத்தும். ஸோ 2 டேகருமே வந்து ஒரு காம்போவா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஆர்வமா எடுத்தா அவனால வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு வருது. ஏன்னா மினிமம் 50 லெவலாவது இருக்கணுமாமா. இனி நான் எப்ப 50 லெவல் வந்து போறது, இன்னும் 2 வாரத்துல போய் அந்த வேசமான அட்டாக் பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே தான் அதுக்கப்புறம் அந்த ஆர்த்தரையும் கேவி வந்து மீட் பண்றேன் அப்படிங்கிற சொல்லி ஒரு மீட்டிங்காக வந்திருப்பானா. ஏன்டா லேட் அப்படிங்கிற சொல்லி அந்த ஆர்த்தர் வந்து திட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்டையும் அந்த கே கிட்டையும் ஒரு தூண்டில் வந்து கொடுத்து இந்த மாதிரி ஒரு அயன் கேவ் வந்து இருக்குமாமா, அந்த இடத்துக்கு போக சொல்லி அனுப்பிவிட. அண்ட் பார்த்தா இன்னுமே நம்ம ஹீரோ அந்த ஒரு முயல் வந்து கூட ஏதாவது வச்சிருக்கானா. கேக் வந்து பயங்கர பொறாமையா இருக்கும், ஏன்னா அவனுக்கு மட்டும் இருக்குது எனக்கு இல்லைன்னு. அதுக்கப்புறம் டைரக்டா அந்த ஒரு அயன் கேவுக்கும் வர ஏற்கனவே ஆர்த்தர் இந்த மாதிரி அந்த வேசமான் மான்ஸ்டர் வந்து எதுக்கிறதுக்காக மினிமம் ஒரு 50 லெவலாவது நீங்க போயிட்டு வரணும், அதுக்காக தான் அந்த ஒரு அயன் கேவுக்கே வந்து அமுச்சு வச்சிருக்காங்களா. அந்த இடத்துக்குள்ள போனா அது ஒரு மாதிரி பயங்கர ஒரு டிஃபரெண்டா வந்து இருக்குது. பிளஸ் அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்றதுக்காக அந்த கே இருக்கிறான்ல அவன் வந்து லைக் நிறைய அந்த கையில வந்து மேஜிக் மாதிரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட கேரக்டருக்கு வந்து எந்த ஒரு வெப்பனும் இல்லாத மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணிருக்கானா, அதனாலதான் அதை வந்து பயன்படுத்துறான். அதுக்கப்புறம் அது ஒரு மேஸ் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு ஒரு குழி மாதிரி இருக்குதா, உள்ள குதிச்சு போனா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லேக் வந்து இருக்குது. இதுக்காக தான் நம்ம கிட்ட கையில வந்து மீன் துணில் கொடுத்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை சும்மா உள்ள போட்டு உட்காந்துருக்கேன். திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு பெரிய ஒரு வாட்டர் டிராகன் மாதிரி ஒண்ணு வருதா. அதை எதிர்க்கிறதுக்காக நம்ம ஹீரோக்கு
ஆல்ரெடி ஒரு வெப்பன் வந்து தயாரிச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 50 லெவல் போறதுக்கு இது வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. சோ அந்த ஒரு வெப்பனை தான் வந்து அதுக்கு எதிராக வந்து பயன்படுத்துறானா. அதுல வந்து பாய்சன் இருக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த ஒரு டிராகனை வந்து எதிர்க்கிறதுக்காக நம்ம கே இருக்கிறான்ல, அவன் கையில இருக்கிற ஆரோ மாதிரியான பவர்ஸ் தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பானா. சோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த ஒரு டிராகனையுமே வந்து இங்க போட்டு தள்ளிடுறாங்க. அப்பதான் அந்த கே இருக்கிறான்ல, அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மேட்டரே வந்து சொல்றான். இந்த மாதிரி அவங்க இருக்கிற ஸ்கில்ஸை வந்து கம்பைன் பண்ணி அதை வந்து அப்கிரேட் பண்ணி இன்னும் பெட்டரா வந்து யூஸ் பண்ண முடியுமாமா. ஆனா இந்த எந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாம தான் அவன் இவ்வளவு நேரம் கேமே ஆடிட்டு இருந்திருப்பானா. அதுக்கப்புறம் திருப்பி போய் அந்த ஆத்தரை வந்து மீட் பண்ணும்போது, சரி வாங்க கிளம்பலாம், செட்ஸ்னாங்கிற ஒரு என்பிசி மீட் பண்ணி ஆகணும்னு கூட்டிட்டு போறா. நேரா அந்த ஒரு மேஜிக்கல் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடம் இருந்ததுல, அங்கதான் அந்த ஆத்தரை வந்து கூட்டிட்டு போறாள. அதுக்குள்ள வந்து சம்திங் ஏதோ கேவ் மாதிரில இருக்கேன். நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சீனரி நடந்துச்சுல, அதே மாதிரி தான் அந்த ஆத்தருக்கு ஏதோ நடந்திருக்க போல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து பயங்கர இந்த மாதிரி சிகப்பா நிறைய பூக்கள் வந்து இருக்கிற மாதிரி தெரியுதா. நடுவுல ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு விதமான ஆவி மாதிரியான ஒரு என்பிசி கேரக்டர் வந்து இருக்குது. அதோட பேர் வந்து செட்சுனா. அந்த ஒரு கேரக்டருக்காக தான் ஆர்த்தர் வந்து அந்த வேசமான வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னு நீயே காரணம் சொல்லன்னு கேட்க, அதுக்கப்புறம் அந்த என்பிசி வந்து சொல்லுது இந்த மாதிரி அந்த வேசமானங்கிறத பார்த்தா இந்த செட்சுனாங்கிற இந்த பொண்ணோட ஒரு லவர் தானாமா. ஏதோ ஒரு ரீசனால அந்த செட்சுனாங்கிற கேரக்டர் வந்து இறந்து போயிட்டா. அவ இறந்து போனதுல இருந்து அவளோட கிரேவ் இருக்கும்ல, அது அந்த வேசமானங்கிற மான்ஸ்டர் பார்த்தா ரொம்ப வருஷமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. சோ அதுல இருந்து அவனை விடுவிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டீமையே நம்ம ஆர்த்தர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கா. ஆஹா, கொடூரமான ஆர்த்தருக்குள்ள இப்படி ஒரு நல்ல எண்ணமா, கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேவும் ஈரவும் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் கேம் விட்டு வெளியே வந்த நம்ம ஹீரோ, அவங்க வீட்டுல ஒரு ரூல் வந்து இருக்குது, என்னைக்காவது ஒரு நாளாவது வீட்டுல இருக்கிற 4 பேர் ஒன்னாக்கு வந்து சாப்பிடணும்னு. நம்ம ஹீரோவோட அம்மா, தங்கச்சி, அப்புறம் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னாக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் நம்ம ஹீரோ போயிட்டு திருப்பி கேம் வந்து ஆட ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த தடவை பார்த்தா அந்த பழைய பக் இருந்த ஒரு கேம் இருக்குல்ல, அது ஆடும்போது உள்ள எந்த ஒரு பிளேயர்ஸும் இல்லையா. அப்ப பார்த்தா புதுசா அந்த இடத்துக்கு எவனோ வரான். ஆஹா, புது பிளேயரா, தம்பி வரையா சண்டைக்கு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா கேம்குள்ள இன்னும் சில பிளேயர்ஸ்ல வரும்போது நம்ம ஹீரோ கூட அந்த பையன் வந்து சண்டை போடுறதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களா. ஆனா அந்த கேம்ல என்ன விதமான பக் வந்து இருக்குது, அதை யூஸ் பண்ணி எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரு பையன் வந்து புதுசா ஒரு பக்கை வந்து கண்டுபிடிப்பானா. நம்ம ஹீரோ அது மூலமா அடி வாங்கி தோத்து போயிடுவான். சோ உடனே அங்க இருக்கிற எல்லாருமே அவனை வந்து பாராட்டிட்டு, தம்பி இந்த ஒரு பகுக்கு நீயே உன் பேரை வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேணா இன்னொரு ரவுண்டு சண்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த தடவை பார்த்தா அவனுக்கு தெரிஞ்ச எல்லா பக்கையும் பயன்படுத்தி அந்த பையனை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறானா. அதுவே இன்னொரு பக்கம் கே இருக்கிறான்ல, அவனை பிடிச்சிட்டு அந்த ஒரு ஆர்த்தர் லெவலை வந்து அப்கிரேட் பண்றதுக்காக ஏகப்பட்ட ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஹீரோ பையன் எங்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த கே வந்து பயங்கர காண்டாவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோமே அந்த ஒரு கேம்குள்ள வந்து லாகின் பண்ணுவானா. அந்த ஒரு முயலை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி அவனோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணலாம்னு சொல்லி இன்னொரு ஒரு முயல் கிட்ட போக பார்த்தா அந்த ஒரு முயல் வந்து சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஏதோ லிக்விட் மாதிரி கொடுக்கும் போது அதை குடிச்சிட்டு அவனோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறான். ஆனா அது மட்டும் இல்லாம இன்னும் வெவ்வேறு ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. வாங்குறியாமா அவனே, எல்லாம் லிமிடெட் எடிஷன் தான், உனக்காக வந்து நான் ஆஃபர்ல தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனுக்கு மொட்டை போட்டு அனுப்பிவிட, டிஃபென்ஸுக்கு ஏதாவது பொருள் வாங்கலாம்னு பார்த்தா அப்ப காசு இல்லையேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து புலம்பிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆர்த்தர் கூட வந்து ஒன்னா ஒரு மீட்டிங் வந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு 2 வாரத்துல அந்த கேம்ல ஏதோ சம்மர் அப்டேட் வரப்போதாமா. அந்த ஒரு அப்டேட் அன்னைக்கு தான் அந்த ஒரு வேசமான மான்ஸ்டர் வந்து இவங்க அட்டாக் பண்றதுக்காக போக போறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த ஆர்த்தரோட அசுரா அப்படிங்கிற அந்த ஒரு கிளான் மெம்பர்ஸ்ல இருக்கிறானுங்கல்ல, அவனுங்களுமே அந்த ஒரு வேசமான வந்து அட்டாக் பண்றதுக்காக போவாங்க. ஃபுல் மூன் டே அன்னைக்கு மட்டும் தான் அந்த வேசமான அவங்களால வந்து மீட் பண்ணவே முடியும். அண்ட் அவங்க ஒன்னும் தோக்கடிக்கிறதுக்காக போக மாட்டாங்க. அதை அட்டாக் பண்ணா அவங்களுக்கு நிறைய லூட் ஐட்டம் எல்லாமே வந்து கிடைக்கும். சோ அதனால வேற யாராவது அந்த வேசமான வந்து டிஃபீட் பண்றதுக்கும் கண்டிப்பா அந்த அசுர கிளான் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. கேம்ல அப்டேட் வரப்போகுது அப்படிங்கும்போது அசுர கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து மத்த பிளேயர்ஸ் வந்து கொலை பண்றவங்க. அதனால மத்த பிளேயர்ஸ் கொலை பண்ற கேரக்டர்ஸ் வந்து கொலை பண்ணா அவங்க கிட்ட என்ன ரேர் ஐட்டம்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து மத்த பிளேயர்ஸ்க்கு வந்துரும். கிட்டத்தட்ட ஒரு பவுண்டி மாதிரி. சோ அதனால அசுர கிளானோட ஹைடவுட் எங்க இருக்குன்னு தெரியும். என்னோட கிளான் மேட்டையே போட்டு தள்ளிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ரேர் ஐட்டம் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லுவாளா. அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல இருக்கிற கடைகள்ல வந்து எந்த ஒரு ரேர் ஐட்டமே இல்ல, எல்லாத்தையும் வந்து யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. யாருன்னா நம்ம ஆத்தரா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரே இருக்கிறாள், அவன் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதிருப்பாள். அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா போய் அது என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணலான்னு கரெக்டா அவளுக்கு இன்னொரு ஒரு லெட்டர் வரும். அவங்களோட அக்கா கிட்ட இருந்து அசுரா கிளானோட ஹைடவுட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்கள போய் இன்னைக்கு நைட்டு போட்டு தள்ளி ஆகணும்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த முயல் உட்காந்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு பறவை வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அந்த ஒரு லெட்டர் வந்து டெலிவரி பண்ணுமா. அது லெக்கர்லாம் படிச்சு பார்த்துட்டு ஆஹா இன்னைக்கு வேற அந்த ஒரு வேசமான் கூட சண்டை போடுறதா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு ஒரு லெட்டர் வரும், இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சோ அதனால இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த ரேவே அனுப்பி இருப்பா. அந்த வழியா வந்து அந்த முயல் ராஜா இருக்கிறாருல, அவருமே நம்ம ஹீரோட கண்ணை பார்த்துட்டு உன் கண்ணில் தேஜஸ் தெரியுது, அந்த வேசமான கண்டிப்பா நீ வந்து தோக்கடிப்ப அப்படின்னு சொல்லுவாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தா அந்த அசுரா கிளானோட லீடர்ஸ் இருக்கிறானுங்கல்ல, அவனுக்கு இருக்கிற ஹைடவுட்ட நம்ம ரேயோட அக்கா அப்படின்னு சொல்லி இருக்கிற டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அட்டாக் பண்றாங்க. அவ்வளவு கான்ல இருந்திருப்பாங்க
பண்ணிடுவாங்க போல. ஆனா அதுல இருந்துமே அந்த அசுர கிளானோட லீடரும் 1-2 பேர் மட்டும் எஸ்கேப் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஏகப்பட்ட கெஃபைன் எடுத்துட்டு தூங்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு செட்ஸ்னோ மீட் பண்ணாங்களா, அந்த இடத்துக்கு வராங்களா. சோ அங்க இருக்கிற மரத்துல இருக்கிற ஒரு சின்ன இடுக்கு மூலமா தான் அந்த வேசமான் இருக்கிற இடத்துக்கே போறாங்க. கரெக்டா அந்த ஒரு இடத்துக்கு அந்த வேசமான் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி அந்த அசுர கிளானோட லீடரும் ஒரு சில பேர் வரும்போது ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வார்னிங் வந்து காட்டுதா. சோ இந்த ஆர்த்தர் பைபிள் தான் நம்மளை ஏமாத்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு புரிய வருது. ஆனா அதுவே அந்த ஒரு வேசமான் வந்து எதிர்க்கிறதுக்காக இவங்க வந்திருக்காங்கல்ல, பார்த்தா அந்த ஒரு வேசமான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சாமுராய் மாதிரி தான் இருக்கும். முதல்ல அந்த ஒரு மான்ஸ்டர் கூட வந்து அட்டாக் பண்றதுக்காக நம்ம ஹீரோ தான் வந்து களத்திலே இறங்குறான். பிளஸ் அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து ஒரு 200வது லெவல்ல வந்து இருக்கும். இவங்க எல்லாத்தோட லெவலும் வந்து 50க்கு ஈக்குவலா வந்துடும். அது மட்டும் இல்லாம அந்த வேசமான வந்து போட்டு தொடுறதுக்கு அதோட ஹெல்த்தை வந்து 0க்கு கொண்டு வரணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் சண்டை போட்டா போதும். இல்ல அப்படின்னா அதுகிட்ட இருக்கிற ஏதாவது வந்து அழிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ எப்படியாவது நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் அது கூட வந்து சண்டை போட்டுட்டு அதோட ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து மாறுதா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ வந்து முதல்ல இறக்கி விட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவே பயங்கரமா வந்து டஃப் கொடுத்துட்டுலாம் இருப்பான். பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல வந்து அதோட பிளேட்ல சிக்கி அதே இடத்துல வந்து அவன் இறந்து போக அவன் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போறதுக்கு முன்னாடியே ஒரு மேஜிக்கல் பாலை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை ரிவைவ் பண்ணிடுறாங்களா. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான நிறைய ரேர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அந்த ஒரு ஆர்த்தர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சோ ஓரளவுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து சமாளிச்சிருக்கான், ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி. சோ இது வரைக்குமே இந்த ஒரு கேம்ல இந்த வேசமான ரொம்ப நேரம் சமாளிச்ச ஒரு ஆள் அப்படின்னா அது இப்போதைக்கு நம்ம ஹீரோ மட்டும் தான். சோ அதுக்கப்புறம் கேவும் உள்ள இறங்கிட்டு 2 பேரும் மாறி மாறி அது கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோட டேகர் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து பயங்கரமா டேமேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் உடையிற ரேஞ்சுக்கு போயிருக்கும். இருந்தாலுமே இது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ முதல்ல அதோட டியூரபிலிட்டி எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அப்பவும் அந்த ஒரு மான்ஸ்டர் பார்த்தா அந்த இடத்துல இடிமின்னல் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு கூடவே அந்த ஒரு மான்ஸ்டர் ஏதோ ஒரு விதமான பெரிய கையை வந்து வர வச்சு நம்ம ஹீரோ சும்மா பிடிக்குது, அவ்வளவுதான். அதே இடத்துல நம்ம ஹீரோ வந்து அழிஞ்சு போயிடுறானா. மறுபடியும் அவனை வந்து ரிவைவ் பண்ண வர வைக்கிறாங்க. கூடவே இந்த கே இருக்கிறான்ல, அவனும் அழிஞ்சு போக அவனையும் அதே பாலை யூஸ் பண்ணி திருப்பி ரிவைவ் பண்றாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து அழிஞ்சு போகிறான், மறுபடியும் ரிவைவ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ரேர் ஐட்டமா அவங்க அந்த ஆர்த்தர் வந்து வாங்கி வச்சிருக்காங்களா. ஆனா அப்ப பார்த்தா லைக் ரொம்ப நேரம் வந்து சண்டை போட்டே இருந்தபோது திடீர்னு அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆன மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் இவங்க வந்து சண்டை போட்டாங்க, அடுத்த லெவலுக்கு அந்த மான்ஸ்டர் வந்து போக போகுது. சோ அதோட முதல் நீச்சியா அந்த இடத்துல ஏதோ ஒரு விதமான சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு குதிரையை வந்து வர வைக்குது. சோ ஒரு பெரிய மெக்கானிக்கல் ஹார்ஸ் மாதிரி இருக்கு. அந்த ஒரு குதிரையை நம்ம கே இருக்கிறான்ல அவனை வந்து பாத்துக்க சொல்றாங்க, அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அந்த ஒரு குதிரை ஒன்ஸ் அந்த மான்ஸ்டர் கூட ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை வந்து தடுக்கவே முடியாதாமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேமே வந்து நிறைய கேம்ல அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆடி இருந்திருக்கான் போல. சோ அதெல்லாம் தெரிஞ்சங்காட்டி தான் இந்த ஒரு வேலையை அவங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. அவனுமே சரி இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஒரு கயிறை வந்து பயன்படுத்தி அந்த குதிரையை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து ட்ரை பண்றானா. அதுல இருந்து மிசைல்ஸ் எல்லாம் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்குது. ஆனா அப்ப அந்த ஆர்த்தர் இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட ஒரு வெயிட் ஸ்கேல் வந்து இருக்குமா, அதோட எபிலிட்டியே இவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ரேர் ஐட்டம் வந்து ஒரு பவுஸ்க்காக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ அதனால இவங்க கிட்ட ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து இருக்குமா, ஏகப்பட்ட காசு வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் சரி அந்த கேக்கும் சரி நிறைய ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு அதிகமா லக்கை வந்து ஏத்தி விட அவன் வெப்பன் இல்லாம கூட அவன் லக்கை வந்து பயன்படுத்தி சண்டை போட ட்ரை பண்றானா. ஆனா அப்ப அந்த வேசமான் இருக்குல்ல அதோட ஸ்வாடையுமே வந்து ஆட்டை போடுறதுக்காக ட்ரை பண்றான். ஏன்னா அந்த ஒரு ஸ்வாட் மூலமா தான் அது மேஜிக் எல்லாத்தையும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை ஸ்வாட் அதுக்கிட்ட இருந்து புடுங்கினதுக்கு அப்புறம் பயங்கர ஸ்பீடா நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக கிட்ட வர அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா கரெக்டா அந்த ஆர்த்தர் வந்து மாட்டிக்கிற மாதிரி தெரியும். உள்ள போந்து நம்ம ஹீரோ தடுக்கலாம்னு பார்த்தா நம்ம ஹீரோவை போட்டு தள்ள திருப்பி நம்ம ஹீரோவை எப்படியோ அந்த ஆர்த்தர் வந்து ரிவைவ் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஒரு மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கே இருக்கிறான்ல அவன் அந்த குதிரையோட அவனை வந்து கட்டி வச்சிருந்துருவானா. சோ அதனால அந்த குதிரை அவனை வந்து தூக்கி விடுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிட்டு ஒரு மாதிரி அப்படியே நின்றுகிட்டே இருக்குமா. என்னன்னு பார்த்தா அதோட 2வது ஸ்டேஜுமே முடிஞ்சது, 3வது ஸ்டேஜுக்கு போக போகுது. ஆனா இந்த 3வது ஸ்டேஜ்ல அந்த ஒரு மான்ஸ்டர் பயங்கரமா வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுற மாதிரி தெரியும். அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன்ல இங்க இருக்கிற எல்லாருமே வந்து இறந்து போயிருவாங்க. இதுக்கு முன்னாடி அந்த அசுரா கிளான்ல இருக்கும்போது நாங்க ஒரே ஒரு தடவை இந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ரீச் பண்ணிருக்கோம்னு சொல்லும்போது அப்படின்னா என்ன இதை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக ஏதாவது டெக்னிக் இது வச்சிருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா பார்த்தா அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து ரொம்ப வருஷமா உயிரோட இருக்குது. அதோட பாடி வந்து ஆல்ரெடி டெட் ஆயிட்டு மேபி ஏதாவது ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி தான் அந்த இடத்துல சர்வே ஆயிட்டு இருக்குங்கும்போது அது மேல ஹோலி வாட்டர் வந்து பயன்படுத்தினாலே போதும். ஆனா இது வந்து சாதாரண ஹோலி வாட்டர் வந்து கிடையாது, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாங்க் கொடுது அப்படிங்கிற சொல்லி அதை வந்து தூக்கி போட அந்த ஹோலி வாட்டருக்கு அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து ரியாக்ட் பண்ற மாதிரி அந்த வேசமான் மேல ஹோலி வாட்டரை பயன்படுத்தி இருந்திருப்பாங்கல்ல அதுக்கு அது வந்து ரியாக்ட் பண்ணதா. ஆனா அதே நேரத்துல அந்த ஒரு குதிரை இருந்ததுல அது டக்குன்னு ஒரு ரோபோட் மாதிரி மாறிக்கிட்டு நம்ம கே வந்து அட்டாக் பண்றதுக்காக துரத்திக்கிட்டு இருக்க கேக் ஹெல்ப் பண்றதுக்காக ஆர்த்தர் போறாங்க. நம்ம ஹீரோ அந்த வேசமான வந்து எடுத்து சண்டை போட போகும்போது அவனுக்கு டிஃபென்ஸ்க்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பீட்டிலோட தோல் மூலமா செஞ்ச ஒரு ஹெல்மெட்டை வந்து எடுத்து மாட்டிக்கிறானா. ஆனா அது மூலமா அந்த வெசைமன் வந்து அட்டாக் பண்ணாலுமே நம்ம ஹீரோனால அந்த ஹெல்மெட்டை வச்சு அதை வந்து தாக்கு பிடிக்க முடியுது. அப்ப டக்குன்னு அந்த வெசைமன் நம்ம ஹீரோட கழுத்துல இருக்கிற டாலரை வந்து பார்த்துட்டு சம்திங் ஏதோ பேசும். அந்த ஒரு டாலரை அந்த முயற்குட்டி இருக்குதுல்ல அதுதான் ஒரு லக்கி சாமா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருக்குமா. ஆனா அப்படி பேசினதுக்கு அப்புறமே திருப்பி அதை வந்து அட்டாக் பண்றதுக்காக வர கேனாலையும் ஆர்த்தராலையும் அந்த ஒரு ரோபோட் குதிரையை வந்து சமாளிக்க முடியாத காரணத்தால
இல்லாததால கே கிட்ட ஒரு விதமான ஈவில் பில் மாதிரி கொடுத்துட்டு அது மூலமா அவனோட லெவலை வந்து மேக்ஸிமைஸ் பண்றாங்க. பட் அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்லாம் இருக்குதாமா, நான் கண்டுக்கவே இல்லாத. பிளஸ் நம்ம ஹீரோ இருக்கிறான்ல அவனுமே வந்து அவனோட பவர் கடைசியா 10% இருக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பூஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்றானா. இது மூலமா அதாவது தடுக்க முடியும்னு நினைக்க அந்த விசைமான் அதோட பிளேடை எடுத்து சம்திங் ஒரு பவர் வந்து பயன்படுத்துது. நம்ம ஹீரோட ஹெல்மெட்டை பெனிட்ரேட் பண்ணி அவனை வந்து கம்ப்ளீட்டா சாகடிக்க பார்த்தா இறக்குறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ரிவைவல் பால அவன் மேல படுற மாதிரி தூக்கி போட்டிருந்திருப்பான். இன்னொரு பக்கம் அந்த முயல் குட்டி நம்ம ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சோகத்துல இருக்க அதே நேரத்துல தான் நம்ம ஹீரோவுமே அந்த ஒரு மேஜிக்கல் பாலை பயன்படுத்தி உயிரோட வந்திருப்பான்ல. அதுக்கப்புறம் ஏகப்பட வந்து அந்த விசைமனோட கையால வந்து செத்துக்கிட்டே தான் இருப்பான். மறுபடியும் அந்த பாலை யூஸ் பண்ணி ரிவைவ் ஆகிட்டே தான் இருப்பான். அதே நேரத்துல தான் நம்ம ஆர்த்தரும் கேவும் அந்த ஒரு ரோபோட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. அந்த ரோபோட்டோட வீக் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து கீழே தள்ளி விட்டுட்டுன்னு சொல்லி நம்ம ஆர்த்தர் வந்து அது மேலே ஏறி வந்து அதோட அப்டமன் தான் அதோட வீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட போன்ஸ் வந்து பிரேக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த விசைமானோட அட்டாக்ல ஒரு பேட்டர்ன் இருக்கிறத வந்து கவனிக்கிறானா. ஸோ அதனால ஒரு பிளானை வந்து போட்டுட்டு அவனுக்கு கடைசியா ஒரு 10 பாயிண்ட் ஹெல்த் இருக்கும்போது அவனால சில பூஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்த முடியுமா. பட் பார்த்தா 11 பாயிண்ட் இருக்குது, இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாகணும். ஸோ அப்பதான் அவங்க அப்டேட்ல வந்து புதுசா ஒரு விஷயத்தை கொண்டாந்து இருந்திருப்பாங்க. இன் சம் கேசஸ் உங்ககிட்ட லக் அதிகமா இருந்து நீங்க உங்க வெப்பனை யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டீங்க, காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க இறந்து போக மாட்டீங்க, அதுக்கு பதிலாக வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நிப்பீங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தன்னைத்தானே வந்து டேமேஜ் பண்ணிட்டு அவன் கடைசி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து அவனோட பூஸ்டர்ஸ் வந்து பயன்படுத்தி போத் அந்த வெசைமனும் சரி நம்ம ஹீரோவும் சரி அவங்க ரெண்டு பேரோட ஸ்பெஷல் மூவ் வந்து பயன்படுத்துறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த வெசைமன் வந்து தோக்கடிக்க ஆர்த்தர் அந்த செட்ஸ்னாக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் நம்ம ஹீரோ அந்த இடத்துல காப்பாத்துறான். தோத்து போன அந்த வெசைமனுங்கிற மான்ஸ்டர் டைரக்டா அந்த செட்ஸ்னாவோட கலரிக்கு போயிட்டு அப்படியே அதே இடத்துல வந்து மறைஞ்சு போக அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த வெசைமன் கிரியேட் பண்ண அந்த டிமென்ஷன் வந்து காணாம போயிட்டு திருப்பி நார்மலான ஒரு இடத்துக்கு வராங்களா. அப்ப அந்த செட்ஸ்னாவோட அந்த ஆவி இருக்குதுல்ல, சோ அதங்க வந்துட்டு செட்ஸ்னாவோட ஆசை வந்து காப்பாத்துறதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னன்னு பார்த்தா செட்ஸ்னா வந்து இவன் வந்து தன்னோட கலரையா பாதுகாக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வச்சிருந்துட்டு பாலாமா. சோ அந்த ஒரு ஆசை தான் பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒரு ஆவியா மாறி நிக்குது. நான் ஒன்னும் உண்மையான செட்ஸ்னா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாள். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க அந்த விசைமன் அப்படிங்கிற ஒரு யூனிக் மான்ஸ்டர் வந்து போட்டு இருக்காங்கல்ல. இந்த ஒரு விஷயத்தை பத்தி அந்த கேம்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போகுது. பிளஸ் ஒரு பெரிய ஒரு கிளான் இருக்கும் அந்த கேம்லயே, அந்த ரெட் கலர் ஹேர் வச்சு பண்ணிருக்கிறாள். அவ யாருன்னு பார்த்தா நம்ம ரேயோட அக்காவா தான் இருக்கும். சோ இவங்க தான் அந்த பெரிய கிளான். சோ ஏதோ ஒருத்தங்க வந்து யூனிக் மான்ஸ் வந்து தோக்கடிச்சிருக்காங்களா. பிளஸ் அந்த ஆர்த்தர் தன்னோட கிளானை பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கே வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா அவ போய் அந்த ஒரு யூனிக் மான்ஸ் வந்து போட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கர காண்டாகிறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ சன்ராக்கு அவனும் வந்து போட்டு இருக்கா அப்படின்னு வருமா. இவன் இதுக்கு முன்னாடியே வந்து ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து யூனிக் மான்ஸ்டர் வந்து ஏத்துந்திருக்கான்ல. இப்போ வேற ஒரு யூனிக் மான்ஸ்டர் வந்து போட்டு இருக்கான். எப்படியாவது அவன்கிட்ட பேசி அவனை வந்து நம்ம பக்கம் இழுத்தாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஸ்பெஷல் சீனரியில இருந்து வெளியே வரும்போது கரெக்டா அந்த அசுர கிளானை சேர்ந்தவங்கள நம்ம ஹீரோஸ் வந்து ஏத்து நிக்கிறாங்கல்ல. ஆனா அந்த அசுர கிளானோட லீடர் யாருன்னு பார்த்தா ஆர்த்தரோட தம்பியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்க அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ரே இருக்கிறாள். அவ வருவா, நம்ம ஹீரோ தான் ஹெல்ப்புக்காக கூப்பிட்டு இருந்திருப்பான் போல. சோ உடனே உள்ள போந்த ரே அங்க இருக்கிற அசுர கிளானை சேர்ந்த எல்லாரையும் வந்து அழிக்க அவங்க இருக்கிற மேஜிக்கல் ஐட்டம்ஸ் வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்துருமா. அப்ப பார்த்தா நம்ம ஆர்த்தர் இருக்கிறாள். அவ ரே வந்து சண்டைக்கு கூப்பிடுவா. வா நம்ம வந்து ஒத்தைக்கு பாத்துக்கலாம், நானும் அசுர கிளானோட ஒரு மெம்பர் தான். ரொம்ப ஈஸியா நம்ம ரே அந்த இடத்துல ஆர்த்தரை வந்து தோக்கடிக்க அதுக்கப்புறம் ஆர்த்தரோட பொருட்களை ரே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஆர்த்தரை பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து சமன் தான் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி பிளேயரை கில் பண்ற யாராவது வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டை யாராவது நீங்க கூப்பிட்டு உங்களுக்கு வந்து லைக் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம்னு. ஸோ அந்த டைமிங் முடிஞ்சோடனே ரே அங்கிருந்து போயிடுறாள். ஆனா அதுவே ரியல் லைஃப்ல பார்த்தா அந்த ஒரு கேம் வந்து உருவாக்குனவங்க இருக்கிறாங்களா அந்த கிரியேட்டர்ஸ். ஸோ அவங்களாம் இருந்துகிட்டு என்ன இந்த விசைமன் வந்து அவ்வளோ ஈஸியாக தோக்கடிச்சிட்டாங்க, இன்னும் 10 வருஷம் ஆகும் 20 வருஷம் ஆகும் அப்படின்லாம் வந்து கதை விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கிரியேட்டர்ஸே வந்து பயங்கரமாக வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாம. அதுவே நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, ஸோ அவன் வந்து எப்படி அந்த விசைமன் வந்து தோக்கடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய ரியல் லைஃப்ல ரிலாக்ஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கேம்குள்ள போறானா. பார்த்தா டேரக்டா அந்த ஒரு முயல் ராஜா இருக்கிறார்ல அவரை போய் மீட் பண்ணும்போது உனக்கு இந்த கேமை பத்தின உண்மையை சொல்றாங்க போது நம்ம ஹீரோவும் ஆர்வமா இருக்க அதுக்கு முன்னாடி நீ சில ஐட்டம்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்றாரா. சரி கழுத போய் தொலைதுன்னு சொல்லி அது என்னன்னு சொல்லி மேப்ல வந்து பாத்துக்கிட்டு இருப்பானா. அப்ப பார்த்தா அந்த விசைமான தோக்கடிச்சுங்காட்டி அவன் லெவல் ஏறது மட்டும் இல்லாம அவன்கிட்ட வந்து இன்வென்ட்ரியில நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஆர்த்தர் இருக்கிறாங்கல்ல அவங்க செட்ஸ்னாவோட இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. விசைமான தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் இந்த கேம் விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அதனால தான் நம்ம ரே கூட சண்டை போட்டு தோத்துமே போயிருந்திருப்பாங்க. பட் அந்த செட்ஸ்னாவோட ஆன்மா இருக்குல்ல அது வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்கும். இந்த மாதிரி பகமத் அப்படின்னு சொல்லி இந்த கேம்ல ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு வந்து கண்டுபிடிங்கன்னு. சோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது
நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஒரு விதமான ஆர்மர் வந்து இருக்குது, ஆனா அதை ஆக்டிவேட் பண்றதுக்காக ஒரு ரியாக்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னு அந்த ஆர்த்தரும் சொல்லுவாங்களா. பார்த்தா அந்த மாதிரியான ஒரு ரியாக்டர் எங்க இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கே வந்து எடுத்து கொடுப்பான். அந்த குதிரையை வந்து அதிகமா டேமேஜ் பண்ணதே வந்தானே, சோ அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் அவன்கிட்ட இருக்குது. ஆனா அந்த ஒரு ரியாக்டரையுமே அவங்க வந்து சரிப்படுத்தி ஆகணும். ஏதாவது ஒரு லெஜெண்டரி பிளாக் ஸ்மித் இருந்தா தான் நமக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவுமே அதான் அந்த ஒரு ராபிட்டோட ராஜா இருக்கிறாருல அவரை போய் மீட் பண்ணலாம்னு சொல்லுவான். நீ எப்படி அந்த ஒரு ராபிட்டோட ராஜா பத்தி உனக்கு தெரியும்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே அந்த மாதிரி ஒரு யூனிக் சினரியோ வந்து நடந்துச்சுப்பா, எனக்கு தெரிஞ்சு பேசிக்கா அந்த ஒரு யூனிக் மான்ஸ்டரான அந்த உல்ஃப் வந்து இருக்குதுல்ல, ஒரு 20 லெவல் இருக்கும்போது நான் அந்த உல்ஃப் கூட எடுத்து சண்டை போட்டு கொஞ்ச நேரம் வந்து சமாளிச்சம் கட்டி தான் மேபி எனக்கு வந்து அந்த ஒரு யூனிக் சினரியோ வந்து நடந்திருக்கும். அப்படிங்கும்போது இதை கேட்ட நம்ம ஆர்த்தரும் சரி நம்ம கேவும் சரி கண்டிப்பா இவன் பண்ணதை நம்மளால வந்து பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு தெரிய வருதா. அப்ப எவனோடதான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த விவசாயமான போட்டு தள்ள 3 பேர் அது வந்து நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற சொல்லி வேகமாங்கிறது எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும்ல, அதை எல்லாத்தையும் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் கம்பைன் பண்றதுக்காகவும் ஒரு முயல் கிட்ட போய் காசெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஒரு ரியாக்டர் வந்து சரிப்படுத்தலாம்னு சொல்லி அந்த முயல் ராஜா இருப்பார்ல அவரை மீட் பண்ணலான்னு போனா அவர் ஏதோ முக்கியமான வேலையை எங்கேயோ போயிட்டாராமா. சோ அதனால அந்த இடத்துல அந்த முயல் ராஜாவோட பொண்ணு ஒருத்தங்க அவங்களும் பிளாக் ஸ்மித்தா தான் இருப்பாங்களா. இதை வந்து ஒரு ஏன்ஷியன்ட் பொருளா இருக்கட்டும், மேபி அந்த முயல் ராஜாவால தான் பண்ண முடியறதா இருக்கட்டும், ஆனா இந்த இடத்துல வந்து நீ ஒரு பிளாக் ஸ்மித்தா இருக்கிறாங்க போது உங்க அப்பாவுமே கண்டிப்பா நீ ஒரு லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தா வருவேன்னு சொல்லி தான் கனவு கண்டுட்டு இருப்பாரு. அதனால நீ அதை வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை மண்டை பிடிச்சி கழுவிட்டு இருப்பானா. சோ இப்போதைக்கு அந்த ரியாக்டர் வந்து ரெடி பண்றதுக்காக நமக்கு ஒரு லெஜெண்டரி வெப்பன் தேவைப்படுதுங்கும் போது நம்ம ஹீரோ தான் அந்த விவசாயமான போட்டுதல் இருந்தான்ல, சோ அதோட வெப்பன்ஸ் எல்லாமே வந்து இன்வென்ட்ரியில இருக்குமா, அதுல இருந்து ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டு அதை யூஸ் பண்ணலாம்னு போக கரெக்டா நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பேர் நாங்க எல்லாருமே வந்து ஒரு கிளான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு இதுல வந்து பங்கு இருக்குது, சோ அதனால அவங்க பெர்மிஷன் எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வேற ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஸ்மித் ஒரு மேப் வந்து கொடுப்பாங்களா. சோ இதுல இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போய் அங்க இருக்கிற ஊர் வந்து கலெக்ட் பண்ணோன்னு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள தானே போக போறாங்க. சோ அதனால முயலை தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லி அந்த வெள்ளை முயலை பார்த்தா ஒரு ஸ்கார்ப் மாதிரியும் அதே நேரத்துல இந்த ஒரு பிளாக் ஸ்மித்தை பார்த்தா அப்படியே ஏதோ போர்வ மாதிரி மாத்திக்கிட்டு அந்த ஒரு இடத்துக்கு போவாங்களா. அந்த இடத்துல வந்து லைக் ஒரு மாதிரி ஏர்ல பாய்சன்லாம் இருக்கும், பிளஸ் சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ்லாம் வருமா, அது எதுவுமே நம்ம ஹீரோ வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனா அப்ப அந்த இடத்துல பார்த்தா தலை இல்லாத பெருசா ஒரு மான்ஸ்டர் ஒன்று வர இதான சான்ஸ் என்னோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஒரு பிளாக் ஸ்மித் அதுக்கப்புறம் அந்த ஒரு முயல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து தோக்கடிக்கிறாங்க. ஆனா அது மூலமா நம்ம ஹீரோக்கு அந்த மான்ஸ்டர் இருக்கிற ஒரு வெப்பன் வந்து கிடைக்குதா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து திருப்பி கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் ஏதோ ஒரு இந்த ஏரியா பாஸ் வந்து இருக்குது, அது பயங்கர பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பார்த்தா ஏதோ பேய் மாதிரியான ஒரு மான்ஸ்டர் ஒன்று வருது. சோ அதுதான் அந்த இடத்தோட ஏரியா பாஸ் ஆமா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானா, பட் அவன் பிளேட் வந்து அது மேல இறங்கல, ஏன்னா அதுதான் பேய் மாதிரி இருக்குது. சோ அதனால ஒரு ஹோலி ஸ்வாட வந்து யூஸ் பண்ணாதான் வந்து தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டர் வந்து தோக்கடிச்சிருந்தான்ல, சோ அதுகிட்ட இருந்து கிடைச்ச அந்த ஒரு பிளேடு அந்த ஒரு பிளாக் ஸ்மித் பார்த்தா ஹோலி வாட்டர் எல்லாம் பயன்படுத்தி அதை வந்து பயங்கரமா அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாள். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து சும்மா அப்படி இப்படின்னு தடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த முயல் இருக்குல்ல, சோ அதோட பவரை யூஸ் பண்ணி தான், ஏன்னா அது மேஜிக் வந்து பயன்படுத்துது, அது மூலமா அட்டாக் விழுகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒரு பிளாக் ஸ்மித்துமே அந்த ஒரு ஸ்வாட வந்து ரெடி பண்ணி கொடுக்க அதை வச்சு அந்த இடத்துல அந்த ஒரு கோஸ்ட் பாத்தீங்கன்னா லைக் ஒரு 7-8 க்ளோன் வந்து கிரியேட் பண்ணிருக்குமா, அது எல்லாத்தையுமே வந்து டிஃபீட் பண்ணி லைக் மொத்தமா வந்து போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல பயங்கரமா நம்ம ஹீரோ வந்து மாஸ்க் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏரியா பாஸ் முடிச்சங்காட்டி சில ஐட்டம்லாம் கிடைக்கும், அதையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போகும்போது சரி இனிமேல் எப்ப இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஸ்மித்தையும் அந்த முயலையும் வந்து அங்கிருந்து நம்ம ஹீரோ போக சொல்றான். அந்த மாதிரி இந்த இடத்த வந்து கொஞ்சம் நேரம் சுத்தி பாக்குறேன்னு போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு முயல் எதுவும் விபரீதமா பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகும். ஆனா நம்ம ஹீரோ அவங்களை அமுச்சுட்டு ஏன் இங்க இருக்கிறான்னு பார்த்தா டைரக்டா அந்த ஒரு இடத்துல அந்த மலையெல்லாம் மேல ஏறி போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்கார்பியன் வந்து இருக்கும், எல்லாமே வந்து கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். சோ ஆப்வியஸ்லி ஏகப்பட்டது இருக்க நம்ம ஹீரோனால சமாளிக்க முடியாம அதே இடத்துல வந்து இறந்து போயிடுவானா. திருப்பி அவனோட ரூம்லயே தான் வந்து ஸ்பான் ஆகுறான். அந்த இடத்துல அந்த ஒரு முயலுமே பார்த்துட்டு என்னடா தேவை அங்க போய் சண்டை போட்டிருக்கே அப்படின்னு மாதிரி கேட்க திருப்பி நம்ம ஹீரோ வந்து சண்டை போடுறதுக்காக அதே இடத்துக்கு வந்து போறானா, மறுபடியும் இறந்து போய் சீக்கிரம் வந்துடுறான். சோ அப்பதான் வந்து லைக் மேபி ஏதாவது ட்ரிக் வந்து இருக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற கிறிஸ்டல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவானா. பார்த்தா அந்த இடத்துக்கு திருப்பி அந்த ஒரு ஸ்கார்பியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது டக்குனு நம்ம ஹீரோ அவனோட இன்வென்ட்ரி இருக்கும்ல அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுறானா. டெலிபோர்ட் ஆயிட்டு திருப்பி வந்து பார்த்தா அவன் அட்டாக் பண்ண வந்த வேகத்துல இருக்கிற எல்லாமே வந்து ஒன்னு சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்கார்பியன்ஸோட அந்த கையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உடஞ்சு போயிருக்குமா, அது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்றான். இதே மாதிரி பண்ணி அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா அந்த ஒரு பிளாக் ஸ்மித் பொண்ணு இருப்பால, சோ அவகிட்ட கொண்டு போய் கொடுத்து இதை வச்சு ஏதாவது வெப்பன் மேக் பண்ண முடியுமாங்கும் போது இல்ல இந்த மாதிரியான கிறிஸ்டல்ஸ் வச்சு நம்ம ஏதாவது ஜுவல் வந்து மேக் பண்ணலாம், அந்த ஜுவல்ஸ் வந்து வித்து நிறைய காசு வேணா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு பிளாக் ஸ்மித் அவரோட ஃப்ரெண்டான ஒரு பையனை வந்து கூப்பிடுறாள. பார்த்தா அது வந்து ஒரு பூனையா இருக்கும். சோ அந்த ஒரு பூனை கிட்ட தான் அந்த ஒரு வேலையை வந்து ஒப்படைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ரியல் லைஃப்ல நம்ம ஹீரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கேம்குள்ள வரும்போது அந்த ஒரு பூனை திருப்பி அதே இடத்துல தான் இருக்குமா. ஏன் எங்கேயும் போகலையான்னு கேட்கும்போது இல்ல என்னோட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு போய் அதை வந்து நான் பத்திரமா ஒப்படைச்சிருக்கேன், கண்டிப்பா அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா அதே நேரத்துல எங்களோட ராஜா வந்து நீங்க ஒரு பயங்கர இம்பார்ட்டன்டான ஒரு ஆளு, அதனால உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குற விதமா உங்க கூட வந்து இருக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆப்வியஸ்லி அந்த விஜயமான் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு யூனிக் மான்ஸ்டர் வந்து தோக்கடிச்சிருக்கான். அவங்ககிட்ட வந்து அந்த யூனிக் மான்ஸ்டரோட ஒரு ஸ்காருமே வந்து இருக்குது. சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு பெரிய தௌலத்தான ஒரு பிளேயரா அவனுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றதுக்காகவும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல அவனுக்கு ஆபத்து தர விதத்திலயும் வந்து சில பேர் இருக்காங்க. சரி என்னமோ இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பானா அப்படியே ஒரு பெரிய துணியை வந்து போட்டுக்கிட்டு. ஆனா அப்போ ஊருக்குள்ள பார்த்தா இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோ வித்தியாசமா பாக்குறது மட்டும் இல்லாம அதுல ஒரு பிங்க் கலர் முடி வச்ச ஒரு பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். என்னமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் அது வந்து லைக் ஒரு மாதிரி குரலை வித்தியாசமா இருக்கும். தன்னை வந்து ப்ரொஃபஸர்னு கூப்பிடுவாங்க அப்படின்னும் நம்ம ஹீரோ பேரு சன்ராக்கு அப்படிங்கறதும் அதே நேரத்துல நம்ம ஹீரோ அந்த விசைமன் வந்து போட்டு தள்ளலாங்காட்டி பேசிக்கா இந்த ஒரு கேம்ல மற்ற கேம் மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்றோமோ நம்ம எந்த மாதிரியான லெவலை வந்து கிளியர் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் தான் வந்து ப்ராக்ரஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு விசைமன் வந்து போட்டு தள்ளலாங்காட்டி உனக்கான ஒரு ஸ்டோரி வந்து இங்க நடந்துகிட்டு இருக்குது. இந்த கேமோட உண்மையான கதை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என் கூட வந்து சேர்றையான்னு கேட்க இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பார்த்தா அந்த ஒரு முயல் ராஜாவுமே வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கு நம்ம ஹீரோ என்ன பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அங்கேயே இந்த ஒரு சீசன் 1 முடிக்கிறாங்க.